சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு நம்ம வீடுகளில் ரொம்ப பிரியமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். இது நம்ம சம்மருக்கு ரொம்ப உகந்த ஒரு குழம்பு. இந்த புளிக்குழம்பே நம்ம முன்னோர்கள் வெயில் காலத்துக்காக தான் அதை கிரியேட்டே பண்ணாங்க. நான் போக போக அதை பற்றி நான் சொல்கிறேன். கமான் கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த குக்கிங். ஸோ முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் தான் முதல்ல நம்ம கத்திரிக்காயை வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம். கடைசியில் தாளித்து குழம்பும் வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயை, சின்ன சின்ன கத்திரிக்காயை 4 நாளாக கீறி வச்சுருக்கேன். பின்னாடி பாருங்கள், காம்பு பகுதியை நான் ஃபுல்லாக எடுக்கலை. இந்த மாதிரி கத்திரிக்காய் கீறி வச்சுக்கோங்க. இதை இந்த எண்ணெயில் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டு இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்படி மூடி போட்டு அப்பப்போ பிரட்டி விட்டு, இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மேல் தோல் ஃபுல்லாக பாருங்கள் அருமையாக வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு லைட்டாக வதக்க போகிறோம். ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். இது பெரிய தக்காளியாக இருந்தனால 1.5 தக்காளி, இல்லாட்டி நீங்கள் 2 சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 பத்த தேங்காய், அதை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் மூடி போட்டுட்டோன்னா 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அருமையாக வதங்கிருச்சு பாருங்க. இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணிவிட்டு இதை ஒரு விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது மறுபடியும் நம்ம அதே கடாயில் கொஞ்சம் ஆயிலை நான் டாப்அப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்ட்டு. தாளிப்பை சேர்த்துடலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 20 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன். நல்லா ஜகஜோதியாக சேர்த்துக்கிறேன் 20 பல்லு பூண்டு. இதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஒரு 20 சின்ன வெங்காயம் நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். பேர்ல் ஆனியன் அப்படின்வாங்க, முத்து மாதிரி இது மாறும் குக் பண்ண. இப்போ பாருங்கள், பேர்ல் ஆனியன்னு சொன்னேன்ல, வெங்காயம் பாருங்கள் அப்படியே முத்து மாதிரி கிளாஸ் மாதிரி மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆஹா, சூப்பராக கம்பைன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்பயே வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஏற்கனவே வதக்கின விழுது தான், அதனால் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மூடி போட்டு
ஒரு 1 to 2 minutes அப்பப்போ திறந்து கலந்து விட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. நல்ல ஒரு 2 minutes ஆயிடுச்சு. பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ட்ரை மசாலாஸை இதில் ஆட் பண்ணிடலாம். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 முழு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள், 1 முழு தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள், 1 முழு தேக்கரண்டி சாம்பார் பொடி. இது 4ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதையுமே நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குழம்பு மிளகாய் தூள்லையும் சாம்பார் தூள்லையும் உங்களுக்கு மல்லித்தூளும் சேர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை கெட்டியாக்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாலாம் கம்பைன் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. நல்லா கம்பைன் ஆயிரும். நல்ல ஒரு 1 minute மூடி போட்டு இந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா சேர்த்துட்டோம். இப்போ வந்து இந்த மசாலாவில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா கோட் பண்ணட்டும். இது எல்லாமே நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் பண்ணுறேங்க. அதனால தான் எனக்கு இவ்வளோ ஈஸியாக கிளற வருது. வர்ற புகையை வச்சு உங்களுக்கு தெரியும் நான் லோ ஃப்ளேமில் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. நல்லா இப்போ கம்பைன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காயும் இந்த மசாலாவும். இந்த நேரத்தில் இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். அதனால இவ்வளோ தண்ணி இப்போதைக்கு போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஹீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஆஹா, குழம்பு எப்படி வருது பாருங்க. இது நல்ல கொதி வந்துடட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். மூடி போட்டுருங்க. நல்ல கொதி வரட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்க, சூப்பராக கொதி வந்துருச்சு. நான் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டேன், அடி பிடிக்க விடவே இல்லை. இந்த ஸ்டேஜில் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் புளியை வந்து நல்ல மிதமான ஹாட் வாட்டரில் கலந்து வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான லிக்விடிட்டி வந்துருச்சு. இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போது ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு இதை நல்லா கொதி கொண்டு வந்துடுங்க. இங்கேருந்து 5 மினிட்ஸுங்க. இந்த புளியும் இந்த மசாலாவும் ஃபுல்லாக வெந்து வரத்துக்கு 5 மினிட்ஸ். பியூட்டிஃபுல்லான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். மூடி போட்டுக்கிறேன். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கிறேன். அப்பப்போ நான் திறந்து கிளறி விட்டுக்கிட்டேன். குழம்பு கெட்டியாக கெட்டியாக கீழே அடி பிடிக்குங்க. அப்போ நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கிளறி விட்டுருணும். இப்போ பாருங்கள், திட்டமாக குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காயும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படி கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக தேங்காய் போட்டு குழம்ப வந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணணுங்க. அது ஒரு சீக்ரெட்டு. 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு பரிமாறினீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புடலங்காய் பருப்பு கூட்டு, அவரைக்காய் பொரியல், சாப்பாடு, கூடவே ஒரு ஃபுல் பாயில்டு எக்கு. இதை எங்கள் ஊரில் ஃபுல் பாயில்னு சொல்லுவோம். ஹாஃப் பாயில் அப்படியே திருப்பி போட்டு இந்த மஞ்சக்கருவும் இந்த குழம்பும் சாப்பாடும் செம்ம காம்பினேஷன் கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் பரிமாறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
டாட்டா பை பை ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.